எல்லோருக்கும் வணக்கம். திருநாகூர் வைகுந்த விண்ணகரம் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவில் 108 திவ்ய தேசங்களில் 33வது திவ்ய தேசம். மூலவரின் பெயர் வைகுண்டநாதர், தாயாரின் பெயர் வைகுண்டவள்ளி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருநாகூரில் இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோவில் திருநாகூர் 11 திருப்பதிகளில் ஒன்று. வைகுண்டமான பரமபதத்தில் சங்கு சக்கரங்களுடன் எழுந்தருளியுள்ள பெருமாளே இங்கு அருள்பாலிக்கிறார். சிவனின் ருத்ர தாண்டவத்தை நிறுத்த பரமபதன் புறப்பட்டு வர அவரை பின்பற்றி 10 பெருமாள்களும் இந்த கோவிலுக்கு வந்தார்கள் என்பது நம்பிக்கை. பரமபதத்தில் இருந்து வந்ததால் அதே தோற்றத்தில் இங்கும் காணப்படுகிறார். திருநாகூர் 11 திருப்பதிகளின் பெருமாள்களும் தை அமாவாசைக்கு அடுத்த நாளான திருநாகூர் கருட சேவை திருவிழாவிற்கு எழுந்தருள்வார்கள். இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். ராமபிரான் அவதரித்த இஷ்வாகு குலத்தில் பிறந்தவர் ஸ்வேதகேது. இவர் நீதி நெறி தவறாதவர், எல்லோர்களிடத்திலும் அன்பு கொண்டவர், தெய்வ பக்தி கொண்டவர். இவரது மனைவிக்கும் இவருக்கும் மகாவிஷ்ணுவை வசிக்கும் இடமான வைகுண்டத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் அந்த அரசன் தனது ஆட்சி கடமைகளை முடித்துவிட்டு மனைவி தமையேந்தியுடன் தவம் செய்ய புறப்பட்டான். சுற்றிலும் தீ வளர்த்து சூரியனை பார்த்தபடி தீயின் நடுவில் நின்று இருவரும் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் புரிந்தார்கள். நீண்ட நாள் அந்த தவம் நடந்தது. பிறகு ஒரு நாள் தங்களுடைய பூத உடலை துறந்து வைகுண்டம் சென்றார்கள். ஆனால் அங்கு யாரை தரிசிக்க தவம் இருந்தார்களோ அந்த வைகுண்ட வாசனை பார்க்க முடியவில்லை. வருத்தத்துடன் இருந்தார்கள். அப்போது நாரத மகரிஷி அங்கு வந்தார். நாரதரின் பாதங்களில் விழுந்து இருவரும் வணங்கினார்கள். வைகுண்டத்தில் விஷ்ணுவை தரிசிக்க இயலாமல் போனதற்கான காரணத்தை நாரத மகரிஷியிடம் கேட்டார்கள். அதற்கு நாரதர், நீங்கள் இருவரும் கடுமையாக தவம் இருந்தாலும் பூமியில் தான தர்மங்கள் செய்யவில்லை. அத்துடன் இறைவனுக்காக சாதாரண ஹோமம் கூட நீங்கள் செய்யவில்லை. எனவேதான் வைகுண்டத்தில் விஷ்ணுவின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பிராயச்சித்தமாக பூமியில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஐராவதேஸ்வரரை வணங்கி, அதாவது சிவபெருமானை வணங்கி முறையிட்டால் அவர் அனுகிரகத்துடன் வைகுண்ட பெருமாளின் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் என்றார் நாரதர். அரசனும் அவருடைய மனைவியும் ஐராவதேஸ்வரரை வழிபட்டு பெருமாளின் தரிசனம் கிடைக்க வேண்டினார்கள். அவர்கள் பக்திக்கு மகிழ்ந்தவர், நானும் பெருமாளின் தரிசனத்திற்காக காத்திருக்கிறேன். மூவரும் பகவான் விஷ்ணுவின் தரிசனத்திற்கு தவம் இருப்போம் என்றார். இவர்களுடன் உதங்க முனிவரும் சேர்ந்து தவம் இருந்தார். நீண்ட காலத்திற்கு பின் பகவான் விஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக 4வருக்கும் காட்சி கொடுத்தார்கள். அப்போது ஐராவதேஸ்வரர் பெருமாளிடம் சொன்னார், பெருமாளே, நீங்கள் காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் என்பதால் இன்று முதல் வைகுண்ட விண்ணகரம் எனவும் திருநாமம் வைகுண்டநாதர் எனவும் அழைக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அவரின் வேண்டுகோளுக்கிணங்க பெருமாளும் வைகுண்ட வாசனாக பூலோகத்தில் இருந்து மக்களுக்காக அருள்பாலிக்கிறார். இறந்த பிறகுதான் பெருமாளை வைகுண்டத்தில் தரிசிக்க முடியும். ஆனால் பூலோகத்தில் வாழும் காலத்திலேயே தரிசிக்க வேண்டுமென்றால் இந்த கோவிலான வைகுந்த விண்ணகரத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்யலாம். அப்படி நாம் தரிசனம் செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.